Now today in part 42 we see the fourth sum. The rate of which the population of a city increases at any time is proportional to the population at that time. If there were 1,30,000 people in the city in 1960, இது ரொம்ப simple. 1960ல 1,30,000 ஒரு சிட்டில இருக்கு. Then 1,60,000 in 1990. That means after 30 years 1,60,000. அப்ப 2020ல என்ன பாப்புலேஷன் இருக்கும் அப்படிங்கறது. So first step is as usual எழுதிருக்கிறோம். So starting time ல 1,30,000. So starting time நாவே t equal to 0. So a நம்ம எப்பவுமே இதுல ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லிருக்கோம். a equal to c e power kt. So for a you are writing 1,30,000 c. That's why c கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த ஸ்டெப். e power starting time ல 0. So c equal to 1,30,000. Again a ல ஸ்டார்ட் பண்ணி a ல ஆன்சர் முடிக்கணும். c க்கு என்ன எழுதணும்? 1,30,000 e power kt. So first step over. அடுத்து second stepல 30 years ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இங்க எழுதி காமிச்சிருக்கு. Again you start from here அல்லது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். a க்கு பதிலா என்ன எழுதணும் நம்ம? 1,60,000. So 1,60,000 equal to 1,30,000. Then e power k. t க்கு பதிலா என்ன எழுதணும்? 30. So 30k. So இந்த இதுவும் cancel ஆயிடும். So 16 by 13 equal to e power 30k. Or e power 30k equal to 16 by 30. So இந்த இடத்துல வேணா எழுதிக்கலாம். e power 30k equal to 16 by 30. இப்போ இதை அடுத்த ஸ்டெப்ல யூஸ் பண்ண போறோம். Again we start here. So a equal to c யோட வேல்யூ 1,30,000. Then e power 60k because time is given 60 years. So 1,30,000. Then e power 60 எப்படி எழுதலாம்? 30k whole square. ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை யூஸ் பண்றதுனால நம்ம இந்த மாதிரி எழுதிருக்கோம். This is equal to 1,30,000. e power 30k என்ன கண்டுபிடிச்சிருக்கு? 16 whole square வரதுனால 16 into 16 by 13 into 13. இது 1 time இந்த இடத்துல போட்டா 1 time இந்த 0க்கு 0 இந்த 3 0 அப்படியே வரும். Then இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 13 ஆல டிவைட் பண்ணா அந்த ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன். So 197 இங்க 30 1,97,000 approximately. So the population after 60 years is 1,97,000. Now we check the answer for that. So 1,97,000. So it is correct. இங்க approximately இருக்கு இல்லையா? Suppose அப்படி எழுதல அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இங்க 1,97,000. In this way also you can write. Correct.